ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும். ஏப்ரல் 14, 2025 13, 4, 2026 வருடம் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷ பிறப்பு, தமிழ் வருடம் என்று சொல்கிறோம். அது தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது. இப்போது நம்மளுக்கு போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது. இப்போ விஸ்வாவசு வருஷம். சரி, இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரகச்சாரங்கள், கிரக மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்குது, என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது, பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன, மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவா 4 பேரும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சந்திரன் தினக்கோள், அதாவது 2.25 நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள், அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா, யுகாதி வருஷம் பிறக்கிறது இல்லையா, யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா, அந்த நாளின் நாயகன் யாரோ, அதாவது கிரகம் எதுவோ அதுவே இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது. அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்க்காதிபதியாகவும் வரார். இதை தவிர பார்த்தேன்னா அதாவது சந்திரன் மந்திரியாக இருக்கார். அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா, இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இந்த திங்கட்கிழமை, அதனால் சந்திரன். அதே மாதிரி பார்த்தேனால் ஆவணி மாதம் சேனாதிபதி எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா, சேனாதிபதினு சொல்லக்கூடியது ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும், ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சஸ்யாதிபதியும். இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, சஸ்யாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இராணுவங்கள், அதை தவிர தளவாடங்கள், அதை தவிர நம்முடைய பாதுகாப்பு, இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனாக இருப்பார் இந்த வருஷம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார். அதை தவிர வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தேனால் இந்த செவ்வாய் உங்களுக்கு அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். தனாதிபதி அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதுனால நெருப்பின் மூலியமாக தானியங்கள் அதாவது லாஸ் ஆகக்கூடிய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும். அதை தவிர தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல கம்மியாக இருக்கும். அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தங்கம் அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால். இது ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல போகிறார். அது அவருடைய வீட்டையே வேறு 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார். அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும், தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும். தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும். இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். சரி, மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனியும் ஆட்சியில் போயிருக்கார். இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது, மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது.
பண பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி. வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே புதன் 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார். அதாவது இதை விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்லாம் உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம், பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம். பெண்கள் நல்ல எல்லா இடத்துலையும் ஒரு ஐகானிக் ப்ரெசன்டேஷன் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம். பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகுறது, அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது. அதனால் பணம், பெண்களின் கையில் பணம் ரொம்ப அதிகமாக இதுவாகும். அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தவிர போதை வஸ்துக்கள், அது தவிர இந்த மதுபானங்கள் இதெல்லாம் அதிகமான விலை ஏறக்கூடிய, அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன், அதாவது சித்திர மாதம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் மேஷ ராசியில் இருக்க. காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் ராசியில் குரு, 4ஆம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும், கேது 6ஆம் இடத்திலும், சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு கும்பத்திலையும், அது தவிர ராகு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் மீனத்திலையும் இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தோம்னா, முதல்ல வரக்கூடிய பயிற்சி அப்படின்னா 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது பெயர்றார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வரார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பெயர்ச்சி வருது. குரு 11/5/2025 குரு தன்னுடைய ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதாவது அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு. இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் 6ஆம் தேதி 2026ஆம் வருஷம் அப்போ சனியினுடைய மாற்றம் இருக்குது. சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 அன்னைக்கு தான் மாறுறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனியினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும்? மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நடுவில் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போடும்போது உங்களுடைய ஹாரஸ்கோப் போடுவோம். ஹாரஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குதுன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் நன்னா இருக்காது. எதனாலன்றதே புரியாது. உங்களுக்கு துலா லக்னமாக இருக்கும், நல்ல தசை நடக்கிறதுன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும். விசாகம் 3ஆம் பாதம் நினச்சிட்டு இருப்பீங்க, விசாகம் 4ஆம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு 40, 45 வயசு, 50 வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு இருப்பாள். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா ரிஷபத்தில் வரும், 3ஆம் பாதம்னா மிதுனத்தில் வரும். அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாள். அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம், என்ன பாதம், என்ன லக்னம், என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம், அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு
அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் 2025-26 ஏப்ரல் 14 முதல் 2025 ஏப்ரல் 13 வரை 2026 வரையிலும் உண்டான பலன்கள் ஒன்றொன்னா பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். மாத கிரகம்ன்றதுனால பெரிய மாற்றங்கள், அதாவது என்ன சொல்கிறது, வருஷம் மொத்தம் அப்படி இருக்கும்ன்றது கிடையாது. ஒரு மாதம் கழித்து அவர் மாறிடுவார். அதனால் நிச்சயம் ஏற்றங்கள் இருக்கும். பொதுவாகவே மாத கிரகங்களை வச்சு வருஷ பலன்களை சொல்கிறதில்ல. வருஷ பலன்கள்னு சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால் வருஷத்தினுடைய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது மற்றும் சனியினுடைய மாற்றங்களை வச்சு தான் வருஷ பலன்கள் சொல்கிறோம். குருவினுடைய மாற்றம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் 11/5/2025 அன்றைக்கி குரு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் மறைந்து இருக்கக்கூடிய குரு 2-5 அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் பணவரவிற்கு கொஞ்சம் குறைச்சல் இருக்காது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம், அதை தவிர வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இதன் மூலியமாக வெளிநாட்டில் இருப்பவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக, அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக வருது. இந்த வருஷத்தில் விஸ்வாவசு வருஷம் பிறந்து ஒரு 10-12 நாள்லேயே ராகு கேது பயிற்சியும் வருது. 26/4/2025 பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரார். கேது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 10ஆம் இடத்துல போய் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குருவின் பார்வை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. உங்களுடைய இதுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் வாகனங்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எது எடுத்தாலும் பணம் வரும். ஆனால் அலைச்சல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வருஷம் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். தனஸ்தானத்தை தனக்காரகனை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீர்களேயானால் எந்த இடத்திலும், அதாவது ஆயில் கொட்டுற மாதிரி டேப்பை திறந்தால் ஆயில் எப்படி ஒரு பிசிறு இல்லாமல் கொட்டுமோ அந்த அளவுக்கு பணம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். நல்ல உறக்கம் இருக்கும். உங்களுடைய சுகஸ்தானம், அதாவது அயன சயன போகஸ்தானம் நல்லபடியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கம் வரும். தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த வருஷம் புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மாற்றம், அதுவும் அனலிட்டிக்கல் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், அதுவும் இந்த போலீஸு, ஆர்மி சர்வீசஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸ், இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, நெருப்பு சம்பந்தம், அது தவிர இரும்பு சம்பந்தம், அது தவிர சமையல் கலை வல்லுநர்கள், டாக்டர்ஸு, மருத்துவ சம்பந்தம், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவர்களுக்கு பார்த்தாலேயானால் மறைந்த இடத்திலிருந்து பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலும் அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை. இதனால் தந்தையின் உடல்நிலையிலும் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய உடல்நிலைக்கும் பார்த்தாலேயானால் அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால. அதனால் உடல் நலத்தை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு கம்மி இருக்காது. உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது பிஆர் கிடைக்கக்கூடிய, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய, க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக வரும்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் படிப்பில் மிகவும் கவனம் தேவை. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால படிப்பில் வந்து என்னதான் படிச்சிங்கன்னாலும் ஞாபகம் இருக்காது, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தாயின் உடல்நிலையிலையும் சற்று பின்னடைவு இருக்கும், தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய உடல்நிலையை சற்று கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும், மிகவும் ஜாகிரதையாக பார்த்து கொள்வது நல்லது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, அதாவது சுக்கிரனுடைய ரிஷபம் வருது. அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஏற்றத்தில் இருந்தாலும் அவர் மாத கிரகம் பண்ணுறதுனால இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். அதாவது சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு பெரிய ஏற்றம் மாற்றமும் இந்த வருஷம் வந்து சேரும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. ஏன்னா சுப்பிரமணிய பெருமானை வந்து இந்த செவ்வாயினுடைய அதிபதினு சொல்லுவாள். அதனால் இந்த விருச்சிகம் மேஷத்திற்கு அதிபதியான செவ்வாயினுடைய கடவுளாக சுப்பிரமணியன் சொல்கிறது. அதனால் திருச்செந்தூர் போயிட்டு வர்றதும், அங்கே வந்து கடலில் குளித்து விட்டு போயிட்டு வணங்கிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தை மிகப்பெரிய ஏற்றமான வருஷமாக கொடுக்கும்.